வாக்குறுதிகளை நிறைவேற்றாத திமுக அரசை கண்டித்து தெருமுனை பிரச்சாரக் கூட்டம் நடைபெற்றது. சென்னை கொட்டிவாக்கம் வெங்கடேசபுரம் பகுதியில் அதிமுக சென்னை புறநகர் மாவட்டக் கழகம் சோழிங்கநல்லூர் வடக்கு பகுதி கழகம் சார்பில் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத ஆளும் திமுக அரசை கண்டித்து தெருமுனை பிரச்சாரக் கூட்டம் நடைபெற்றது. அதிமுக 181வது வட்ட கழக செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் தலைமையில் சென்னை புறநகர் மாவட்ட கழக செயலாளர் கே.பி. கந்தன், சோழிங்கநல்லூர் வடக்கு பகுதி செயலாளர் ஜானகிராமன் மற்றும் தலைமை கழக பேச்சாளர் தஞ்சை ராஜசேகர் மற்றும் 182 வார்டு மாமன்ற உறுப்பினர் கே. சதீஷ் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். எடப்பாடியார் ஆணைக்கிணங்க நடைபெற்ற இக்கூட்டத்தில் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத ஆளும் திமுக அரசை கண்டித்தும் கடந்த 4.1 இன் கீழ் 2 ஆண்டு கால அதிமுக அரசின் சாதனைகளை விளக்கியும் கூட்டம் நடைபெற்றது. மேலும் இக்கூட்டத்தில் அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்களும் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர். தலைமை கழக பேச்சாளர் அண்ணன் தஞ்சை ராஜசேகர் அண்ணன் அவர்களையும் 182வது மாமன்ற உறுப்பினர் மாநகராட்சி எதிர்க்கட்சி தலைவர் தம்பி சதீஷ்குமார் அவர்களையும் உங்கள் அனைவரின் சார்பாக வரவேற்று விடியா திமுக அரசின் தேர்தல் பித்தலாட்டங்களை இங்கே தோலுரிக்க வந்திருக்கும் அண்ணன் தலைமை கழக பேச்சாளர் தஞ்சை ராஜசேகர் அவர்களை அன்போடு பேச அழைக்கின்றேன். 2021 அந்த பாட்டை கேட்டு காதெல்லாம் ஓஞ்சு போச்சுங்க. அந்த பாட்டுக்கு ரிப்ளை பாட்டு வந்து இந்த மிக்லாம் கோயில் ஒரு அம்மா பாடுச்சு. அவங்க பாடினதை நான் ஃபர்ஸ்ட் பாடிடுறேன். நாட்டில் இருக்கிற அண்ணன் எடப்பாடி அண்ணன் 40 பேரை ஜெயிக்க வச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த நாட்டுக்கு என்னென்ன தேவை, இப்போ நாங்கள் கூட கருத்து கணிப்பு போய் கேட்டிருந்தோம். அதுக்கு சொல்லிட்டு வந்திருக்கிறேன். நான் இந்த பக்கிங்கால் கெனால் நல்லா ஆழப்படுத்தி காம்பவுண்டு போட்டு அந்த தண்ணி வெளியில் வரக்கூடாது.